ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை பிள்ளையே. பல மோசமான சூழ்நிலைகள், இன்னல்களை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை கையில் கிடைக்கும். விரைவில் அந்த கணம் உன் வாழ்வில் நிறைவுள்ளதாய் மாற்றும். மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவாய். இது சத்தியம் குழந்தையே. உனது பிரச்சனைகள் என்னவானாலும் நீ அனைத்தையும் கடந்துதான் வந்து கொண்டிருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது உன் கர்ம பலனென கான் என்பதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று என்பதை தீர்மானமாக வை. இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதை சிந்தனை செய். உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதை உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனம். நீ ஆன்மா, உனக்கு சுகமும் துக்கமும் இருக்கும். அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் உயிராக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு மேல் கவனம் செலுத்து. உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டு. இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சமத்துவத்தன்மையோடும் நல்ல மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிநடத்துவேன். உன்னை வெற்றியின் பாதையில் கைப்பிடித்து நான் நடத்திச் செல்வேன். தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. உன் மனதில் எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காதே. இந்த பக்கிரி தயாள குணமுள்ளவன். உன்னை பார்த்து இரட்சிப்பேன் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு தந்ததை விட நான் உனக்கு தராததைத்தான் நீ என்னிடம் கேட்கின்றாய். இப்போது இருப்பதை நினைத்து நிம்மதியாக இரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயம் உனக்கு வந்தே தீரும். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் கவலை கொள்ளாதே. ஆனால் உன்னால் பிறருக்கு வலி இல்லாமல் வாழ். உனக்கான பலன் உனக்கு உண்டு குழந்தையே. மகிழ்ச்சியான நாட்களை காண என் பிள்ளையே நீ தயாராக இரு. நான் உன் மீது மகிழ்ச்சியை பொழியப் போகின்றேன். நான் உன்னை காணும் இடமெல்லாம் கலங்காதே. பொறுமை. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டாலும் அவனால் என் சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான். பிரச்சனையே இல்லாத நபர்கள் இல்லை குழந்தையே. தேவையில்லாத பிரச்சனைக்காக கவலை கொள்ளாதே. நல்ல காலம் வரும், நல்லொளி பிறக்கும். நான் வருவதற்கு உன் இல்லத்தின் கதவுகள் திறக்க தேவையில்லை. உன் உள்ளத்தின் கதவை திறந்தாலே போதும். எனக்கு வடிவமும் உருவமும் கிடையாது தங்கமே. நான் எப்போதும் எங்கும் இருப்பேன். உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம். ஒருவரை பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து கணக்கிடாதே. நீயே முடிவெடு. உனது உறவை நீயே கெடுத்து கொள்ளாதே.